and welcome to Pebbles Tamil channel viewers. நான் இன்னைக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரமாங்குடி அப்படின்ற இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். இந்த ஊரில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருவையாறு அச்சு வெள்ளம் அப்படின்னு வந்து பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த திருவையாறு அச்சு வெள்ளம் அப்படிங்கிறது இந்த பகுதியில் தான் வந்து தயாராகுது. இந்த ஊரில் தயாராகக்கூடிய சிறப்பான அந்த அச்சு வெள்ளத்தை வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, அதனுடைய ப்ராசஸிங் மெத்தட் என்ன, அவங்க எப்படி வந்து விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் நாம் வந்து உள்ளார போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருவையாறு பகுதியில் சுற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய அந்த அச்சு வெள்ளம் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம அண்ணன் மாரியப்பனுடைய அந்த சர்க்கரை ஆலை வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது, அச்சு வெள்ள சர்க்கரை ஆலை. ஸோ அவங்கக்கிட்ட இங்கே நடக்கக்கூடிய அந்த அச்சு வெள்ளம் தயாரிப்பு முறை ப்ராசஸிங்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணன் வணக்கண்ணே. இப்போது தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் வெள்ளம் வந்து தயார் பண்ணுறாங்க. குறிப்பாக நிறைய பேர் சொல்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா திருவையாறு அச்சு வெள்ளம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவையாக இருக்கிறதுக்கும் மனமாக இருக்கிறதுக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வந்து ஆற்று தண்ணி பாசனங்க, ஆற்று தண்ணி பாய்ஞ்சி அந்த வரும்பு காவிரி ஆற்று தண்ணி பாய்ஞ்சி அந்த வண்டல் வந்து வயலில் படியும் பொழுது கரும்போட அது ஒரு சுவையே தனியாக இருக்கும். அதில் வந்து வெயிட்டேஜ் நல்லா கூட கொடுக்கும். 120 கிலோ வெள்ளம் வருங்க. நல்ல தடிமனாகவும் வெள்ளமும் தெளிவாக இருக்கும். நீ சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது அங்கே கரும்பு வெட்டி நீங்கள் இங்கே கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் இதனுடைய ப்ராசஸிங் சொல்லுங்கள். எப்படி வந்து இப்போ பார்க்குற இந்த கரும்பு எப்படி அச்சு வெள்ளமாக மாறுதுங்கிறத பற்றி சொல்லுங்களேன். இதான் கிரஷிங் பால் அடிச்சு. ஓகேங்க, பால் வந்து அங்கே வருங்க. சரிங்க. இது வந்து ஃபுல்லாகவே கரண்ட்டில் ஓடுறதுங்களா? கரண்ட்டு இது ஆயில் இன்ஜின் வச்சு. ஓ, ரெண்டுமே இருக்குது. இப்போ கரண்ட் இல்லைன்னா ஆயில் இன்ஜினில் ஓடும். ஸோ இப்போ வந்து நம்ம கடையிலாம் கரும்பு ஜூஸ் குடிக்கிறோமே அதே மாதிரியான ஜூஸ் தான் இது. அதே ஜூஸ் தான். அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க இந்த 6 மாதம் கரும்பெல்லாம் வெட்டும்போது அதில் டேஸ்ட் இருக்காது. அதில் வந்து சில ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக அவங்க சில இதை மிக்ஸ் பண்ணுறாங்க. அது மக்கள் வந்து அதான் ஒரிஜினல் கரும்பு ஜூஸ் இதுதான். இப்போ ஒரு கரும்பை 4 தடவை விட்டு புளிஞ்சு எடுப்பாங்க. அதில் வந்து சில ஸ்வீட் ஐட்டத்தை மிக்ஸ் பண்ணுறாங்க. அது ஒரிஜினல் வந்து கருப்பம்பால் கிடையாது. ஓகே, இந்த ஜூஸுங்கிறது தான் நீங்கள் பாலுங்கிறீங்க. இந்த கரும்பு சாறு தான் பால். கரும்பு சாறு தான் பால். சரிங்க. இப்போ நீங்கள் இந்த கரும்பை வந்து நீங்கள் ஜூஸ் கடையில் பார்த்தா நீங்கள் ரிப்பீட்டடாக அவங்க விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இதில் வந்து ஒரே தடவையில் இது புளிஞ்சுடுங்களா? அதில் அந்த சக்கையில் பால் இருக்குமா? இருக்காது. ஒரே கிரஷிங், அவ்வளவுதான். ஒரே கிரஷிங்ல அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கரும்பை 4 தடவை விட்டு இந்தாண்ட விட்டு திருப்பி எடுப்பாங்க. நமக்கு ஒரே கிரஷிங் மட்டும் தான். சரிங்க. இதை காய வச்சு அப்படியே அடுப்பு சக்கையாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த பால் வந்து இந்த ட்ரம்மில் வந்து சேவ் ஆகுது. இது எப்படிங்க திரும்ப அந்த கொப்பரைக்கு போகுது? இப்போ இந்த பால் வந்து அங்கே கொப்பரை இதில் வந்துருச்சு. அந்த இதுலேருந்து டியூப் வழியாக அங்கே வருது. டியூப் வழியாக இங்கே வருது. வந்து இந்த பம்பு வந்து இந்த பம்பு பால் எல்லாம் உள்ள இழுத்து. இது இப்போ வந்து இந்த டியூப் வந்து அண்டர் கிரவுண்டில் போகுது. கீழே வந்து புதைச்சிருக்கீங்க. இது நேரம் எங்கே போகுதுங்க? ஓகே, இதுதான் வந்து அங்கே தயாராகிற, அதாவது பிழியப்படுற அந்த பால் வந்து சேகரிக்கிற ட்ரம். ஸோ அந்த வந்து டியூப் வழியாக அங்கேருந்து இங்கே வந்துடுது. ஸோ இந்த ட்ரம்முங்கிறது எத்தனை லிட்டர் பிடிக்குங்க? 1500 லிட்டர் பிடிக்கும். 1500 லிட்டர் பிடிக்கும். இது வந்து ஒரு கொப்பரைக்கு சரியாக வருங்களா இல்லை எப்படிங்க? அது ஒரு கொப்பரை. அந்த ஒரு கொப்பரைங்கிறது எத்தனை இது ஊற்றுவாங்க? எத்தனை லிட்டர் வருங்க பால் வந்து உங்களுக்கு 1.5 டன்னு கிரஷிங் பண்ணுவோம். கிரஷிங் பண்ணாக்கா ஒரு கொப்பரைக்கு சரியா இருக்கும். சரிங்க. இது இப்போ இந்த பாலை வந்து ஃபுல்லா ஆக்கிடுவீங்களா? ஃபுல்லா ஆக்கினதுக்கு அப்புறம் தான் இறக்குவீங்களா? இல்லைங்க, ஃபுல்லா இல்ல. இந்த ஒரு லெவல் வச்சிருக்காங்க. ஒரு கொப்பரைக்கு உள்ள லெவல் இந்த இது வரலையும் வச்சுப்பாங்க. ஓ, இவ்வளவுதான் பால் பிடிப்பாங்க. அது வந்து ஒரு கொப்பரைக்கு கரெக்டா இருக்கும். ஒரு அளவு வச்சு பிடிப்பாங்க. பார்த்தோம்னா அங்க வந்து ஆலையில கரும்பு வந்து பால் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பால் வந்து இங்க வந்து சேமிக்கப்படுது. ஆமா. இப்போ சேமிக்கப்படும் போது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த பாலை வந்து நம்ம காய்ச்ச முடியாம போயிடுது. அப்படிங்கிறப்போ இந்த பாலை எத்தனை நாள் இந்த ட்ரம்மில் வச்சிருக்க முடியாதுங்க. ஒரு மினிமம் வந்து ஒரு 3 மணி நேரம் மட்டும்தான் அந்த பாலை வந்து இந்த ட்ரம்மில் வச்சிருக்க முடியும். வந்து ஹீட் பண்ணி அந்த பாலை இது பண்ணாதான் அந்த பாலை வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வரலையும் கூட வச்சு இது பண்ண கொப்பரையில் வச்சு வச்சிருக்கான். இந்த பேரல்லே வச்சோம்னாக்க கெட்டு போயிடும். 3 மணி நேரம் மட்டும்தான் அந்த பால் தூய்மையான பாலாக இருக்கும். 3 மணி நேரத்துக்குள்ள வந்து இப்போ சூடு பண்ண அப்படின்னு சொன்னாக்க அது பால் வீணா போயிடும். ஸோ அதனால வந்து இங்க கொப்பரை ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் அங்க ஆளையே நீங்க ஆளையை ஓட்டு. இப்போ நம்ம வந்து அந்த பேரல்ல வந்து அந்த பாலை சேர்த்து வச்சிருக்கிறோம். இந்த கொப்பரை வந்து என்ன அளவுங்க, எவ்வளோ இதில் ஃபில்லப் பண்ணுவீங்க?
இது வந்து 1000 லிட்டரு நாங்கள் பால் விடுவோங்க. ஓகேங்க. ஒரு 1.5 டன்னு கரும்பு அடித்தோம்னாக்கா ஒரு 1000 லிட்டரு வருங்க. ஓகேங்க. இது வந்து கிரஷிங் அடித்து இந்த பாலை ஊற்றினதுனாக்கா 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம்? 2.5 to 3 மணி நேரம். 1000 லிட்டர் அந்த பாலுங்கிறது எந்த அளவுக்கு வருங்க? இது இந்த அளவு இந்த வரல இங்கே வரைக்கும் வந்துடும். ஓ, இப்போ வந்து இவ்வளோ தூரம் அப்படியே காஞ்சி கீழே போயிடுச்சு. கீழே போயிடும். ஓ, ஓகே ஓகே ஓகே. இப்படியே கீழே போயிடுச்சு. இப்போ பால் வந்து கீழே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீர் எல்லாம் ஆவியாயிடும். உங்களுக்கு வந்து சக்கரை சத்து இருக்க காய்ச்ச சுண்டி உங்களுக்கு பாவு தன்மைக்கு வருங்க. அதாவது ஒரு 1/2 hourல பாவு தன்மைக்கு வந்துடும். சரிங்க. இப்போ வந்து பாலை வந்து 1000 லிட்டரை வந்து இந்த கொப்பரையில் விட்டாச்சு. இது வந்து கீழே அடுப்பு எரியுது. ஆமாம். ஸோ இந்த அடுப்பு எரிய 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் ஆகும். ஸோ அதில் அடுத்தடுத்து ப்ராசஸிங்னா எப்படிங்க? அது என்னென்ன பண்ணுவீங்கன்ற? ஃபர்ஸ்ட் வந்து பாலை விட்டதுக்கு அப்புறமேலுக்கு ஹீட் பண்ணோம்னாக்க மேலே இருக்கிற அந்த தூசுகள் எல்லாம் வந்து மேலே அப்படியே வருங்க. அழுக்குங்கிறது வரும். அதெல்லாம் அந்த சாரணியால் வச்சு வெளிச்சு அந்த பேரலில் ஊற்றிடுவோம். ஓகேங்க. அதுக்கப்புறமேலுக்கு சோடா, ஆர்பி சோடான்னு இருக்குது. ஆர்பி சோடா நம்ம சமையல் சோடா சொல்லுவீங்க. ஓகேங்க. அந்த சோடாவை யூஸ் பண்ணுவோம். மட்டின்னு ஃபர்ஸ்ட் வந்து மட்டின்னு போடுவோம். அது 1 ஸ்பூன். அதை போட்டோம்னாக்க மேலே இருக்க அந்த அழுக்கு தூள்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத தூசுகள் எல்லாம் மேலே வந்துருங்க. அதை வலிச்சு இந்த பேரலில் போட்டுட்டு திரும்பி சோடா போட்டோம்னாக்க அது வந்து மஞ்சள் நிறத்துல இருந்து இருக்கிற இது வெள்ளை நிறத்துக்கு வருங்க. அந்த சோடாவை போட அழுக்குகள் எல்லாம் சுத்தமாக வந்ததுக்கு அப்புறமேலுக்கு ஒரு 1/2 hour கழிச்சுன்னா ஒரு எல்லா அழுக்கும் வந்ததுக்கப்புறம் பாலை ஹீட் பண்ணோம்னாக்க அப்புறம் ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு இந்த பால் வந்து இந்த பதத்துக்கு வந்துருங்க. சரிங்க. அதுக்கப்புறம் பாவு எடுக்கிற கொப்பரை பதத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய். அந்த தேங்காய் எண்ணெய் எதுக்காக ஊற்றுறது? தேங்காய் கொப்பரை வந்து அப்போதான் உங்களுக்கு சர்க்கரை வந்து அந்த இது வாசத்தோட இந்த திருவையாறு வெள்ளம்னாவே அந்த வாசம் இருக்கிறதுக்காக அந்த தேங்காய் எண்ணெய் வாசம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வரலையும் கூட இந்த வாசம் வரும். பதத்துக்கு வரதுக்கு ஊற்றுறோம். ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் வந்து வாசத்துக்காகவும் அந்த கொப்பரையிலேருந்து கிளியராக வர்றதுக்காகவும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே அளவு இருக்குங்களா? எல்லாத்துக்கும் கொப்பரைக்கு வந்து 100 மில்லி யூஸ் பண்ணுவோம். 100 மில்லி யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ இது ஊற்றினோன்னா அப்படியே மாற ஆரம்பிக்கும். ஆனால் நல்ல மனம் இருக்குங்க. அப்படியே சும்மா கம்மண்டு என்னமோ நல்ல ஒரு வாசமாக இருக்குது அந்த இது ஊற்றினோன்னு. அதுக்கப்புறம் வர்ற பாவு தன்மைக்கு வந்ததுக்கப்புறம் கொப்பரையில். சரிங்க. ஸோ சில பேர் வந்து அந்த கலர் கொஞ்சம் அட்ராக்ஷனுக்காக வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பவுடரை போட்டு யூஸ் பண்ணுவோம். அதனால ஏதாவது பாதிப்பு பெருசாக உண்டாகும்? பாதிப்பு வரும்னு தான் சொல்றாங்க. மக்கள் வந்து ஒயிட்டை தானே விரும்புது. கலர் இது மாதிரி நேச்சுரலாக கேட்கறத விரும்ப மாட்டேங்குது. இப்போ எல்லா மக்கள் விழிப்புணர்வு ஆகி இப்போ எல்லாரும் பழைய நிலைமைக்கே இதுங்கிறாங்க. பழைய காலத்துலலாம் வந்து இந்த சர்க்கரை தான் இந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க. கெமிக்கல் கிடையாது. ஒன்லி சோடா மட்டும். சோடா, சுண்ணாம்பு போடுவோம். சுண்ணாம்பு நம்ம வெத்தலை சுண்ணாம்பு அந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு போடுவோம். இப்போ வந்து எல்லாம் அந்த காலங்கள் வந்து ஒயிட்டா அந்த அங்கே பழனி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டு அதிகமாக விரும்பினதுனால இப்போ நாங்கள் அது மாதிரி செய்ய ஆரம்பிச்சோம். இப்போ பழையபடியே நாங்கள் எங்கள் பழைய சர்க்கரையே வர்றாங்க. இப்போ வந்து மரசக்கு எண்ணெய் மாதிரி இப்போ திரும்ப பழையபடியே வந்துடுச்சு. இப்போ அதனால நீங்கள் அந்த இதெல்லாம் குடும்பமானவர்களையும் தவிர்த்துருங்க. எங்கள் இதில் வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். பொதுவாகவே இந்த திருவையாறு பக்கத்தில் இந்த என்ன கலர் இருக்கோ அந்த ஒரிஜினல் கலர் அப்படியே. ஓகேங்க, சூப்பருங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த 3 மணி நேரம் ஆகிச்சு பதம் அப்படிங்கிறது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? இதை வந்து இறக்கலாங்கிறது எப்படி தெரியுங்க? இறக்கலாங்கும்போது இருந்ததுக்கு அப்புறமேலுக்கு பாது இந்த கொதி போட்டுருச்சு பாருங்க. கொதி போட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கீழே இறங்கிட்டு வரும். இப்படி வருது இல்ல, தண்ணி மாதிரி ஊற்றுது. இது வந்து சுண்ட என்ன ஆகும்னா இது அப்படியே கொஞ்சம் கெட்டியா ஊற்றும். கம்பி பதத்துக்கு வந்துடும். அப்படியே ஒரு பிசுகா அப்படியே வரும். ஓகே. இதுக்கப்புறம் எதுவும் போட மாட்டீங்க? சோடா பூ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே. இதுக்கு வந்து இந்த அடுப்பை எரிய விடுறதுக்குன்னு ஏதாவது டெக்னிக்கல் இருக்குங்களா? டெக்னிக்கல் ஒன்லி என்ன கீழே வந்து ஜன்னல் வச்சிருக்கோம். இந்த இரும்பு ஆங்கிள் போட்டிருக்கிறோம். அந்த ஹீட் பண்ணோம்னா அதில் அடுப்பு நல்லா காற்று இந்த ஜன்னல் வழியாக ஏர் ஆகி வருது. இதுக்கான அடிப்படையான இந்த அடுப்பு எரிக்கிறதுக்கான பொருள் என்னங்க? பொருள் வந்து நாங்கள் வந்து அந்த கரும்பு சக்கையை தான் அப்படியே காய வச்சு அடுப்புக்கு தள்ளிக்குவோம். அதுக்கப்புறம் அந்த கரும்பு இந்த தோகை இருக்கு பாருங்க, சோகையை கட்டி அந்த போட்டு அது இருப்போம். அதுக்கப்புறம் அந்த கரும்பு இருக்கிற வேஸ்டேஜ் இந்த குச்சி இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதை காய வச்சு அது அடுப்புக்கு. இந்த நெருப்புங்கிறது அப்படியே ஒரு தணல் மாதிரி இருந்தா போதும். அது கதன்னு இருக்க வேண்டியதில்லை. அது அந்த கறி கட்ட மாதிரி தன்னை இருக்க வேண்டியதில்லை, தேவையில்லை. அப்பப்போ எரிஞ்சு அப்படியே சாம்பலா போயிட்டே இருக்கணும். ஓகே ஓகே. அந்த மாதிரி பதம் இருந்தால் தான் இது வந்து உண்டாக்க முடியும். இப்போ அந்த கொதியெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நல்ல மனங்க.
சரியான வாசனை. அந்த பாலுங்கிறது ஒரு பச்சை நிறத்தில் இருந்தது, இப்போ நமக்கு அந்த வெள்ளை பதம் வந்தோடனே ஒரு தேன் சிவப்பு நிறத்துக்கு வந்துருச்சு. தண்ணியா இருந்தது இப்போ எப்படி கெட்டியா இருக்கு பாருங்க. ஓ ஓகே, இந்த மாதிரி ஒரு பதமாக வரணும் அப்படியே கெட்டியா. இதை எடுங்க, கேட் வந்து பாருங்க. ஓட்டப்ப அங்கே ஓட்டுறாரு அப்படியே இப்போ ஒரு சில ஊர்லலாம் பார்த்தோம்னா அந்த அலங்காநல்லூர் அந்த பக்கத்தில் இந்த கொப்பரையை வந்து தூக்குறாங்க. நீங்கள் வந்து இந்த திருகு மாதிரி வச்சுருக்கீங்க, என்ன வித்தியாசங்க இது? அது தூக்குறது வந்து அந்த செயின் டைப்பில் இது பண்ணியிருப்போம். கேட் வால் வந்து தூக்க வேண்டியதில்லை கொப்பரையை. அந்த கேட் வால் ஓப்பன் பண்ணோம்னா இது வழியாக வந்துடும். இது வழியாக வந்துடும். உங்களுக்கு வந்து அது ஈஸியாங்க, இது ஈஸிங்களா? இதுதான் ஈஸி. ஆளே தேவை கிடையாது, ஆளே தேவையில்லை. 3 ஆள் இருந்தாலும் கருப்படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க, எதுக்கும் அது நீங்கள் ஒரு இதுவும் வச்சுருக்கீங்க? வச்சிருக்கிறோம். ஓகேங்க. சப்போஸ் நாளைக்கு பால் முடிஞ்சிருச்சு, நீ கருப்பு அடிப்ப, மழை பெஞ்சிருச்சு, நாளைக்கு கருப்பு அடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க, எடுத்துட்டு உடனே கொப்பரை நிறுத்திடுவாங்க. ஓ, நிமித்தி கட்டிடுவாங்க. இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன், கொப்பரையை வந்து எம்டியாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பாலையோ ஏதோ ஊற்றி தான் வைக்கணும், வெறும் இதாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா? அது சரிங்களா? இல்லை, அது இப்போ ரெகுலராக இருக்கிறப்ப பண்ணுவோம். கருப்படி இல்லைனாக்கா நம்ம எடுத்துட்டு அப்புறம் கழுவி கவுத்து தான் வச்சோம். சரிங்க, இப்போ நமக்கு இந்த பாலை வந்து காய்ச்சிட்டோம், ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து திரும்பவும் அதை வந்து பதப்படுத்த முடியல அப்படின்னாக்கா அந்த பால் அப்படியே ஆற விட்டுட்டு நாளைக்கு அதை காய்ச்சலாங்க? காய்ச்சலாம். அதனால ஹீட் பண்ணி ஒரு இந்த கெமிக்கல்லாம் இந்த சோடா இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் மட்டியெல்லாம் வலிச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவர் வரலையும் ஹீட் பண்ணிட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்துவோம். ஹீட் பண்ணிட்டா பால் கெட்டு போகாது. சரிங்க, இப்போ வந்து நமக்கு வந்து இந்த கொப்பரையிலேருந்து ஒரு நல்ல அச்சு வெள்ள பதத்துக்கு இப்போ இந்த தொட்டியில் வந்து இது வந்து மர தொட்டிங்களா? இந்த மர தொட்டியில் வந்து சேகாரம் ஆகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் தான் அச்சில் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிங்க. இப்போ அந்த கொப்பரையிலேருந்து பாலை வந்து வெளியில் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா அங்கே வந்து ஆற வச்சுக்கிட்டு இருக்காங்களா, கொஞ்சம் உணர்த்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் இந்த அச்சுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாவை வந்து மொண்டு அச்சுக்கட்டையில் ஊற்றுவாங்க. அதாவது இந்த பாவை எடுத்து இதான் அச்சுக்கட்டை. இதான் அச்சு. இப்போ இந்த அச்சுங்கிறது என்ன சைஸுங்க? நீங்கள் வந்து 2 சைஸ் சொன்னீங்க, 60 கிராம் 70 கிராம் இருக்கிற சின்ன 60 to 70 கிராம் அச்சு. ஓகேங்க, இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது 60-70 கிராமில் இருக்கக்கூடிய சின்ன அச்சு வெள்ளம், சிட்டச்சின்னு சொல்லுவாங்க. சிட்டச்சி. சின்னச்சி. பெரிய அச்சு வேணாலும் பெரிய அச்சு வேணாலும் இருக்கு. ஓகேங்க, இப்போ நம்ம ஊற்றுறதுல எத்தனை வெள்ளம் வருங்க? ஒரு வித்தியாசமாக எத்தனை அச்சு எவ்வளோ வருங்க? இப்போ இது ஒரு கட்டை அடித்தோம்னாக்கா ஒரு கட்டைக்கு 1.5 சிப்பம் 30 கிலோவில் 45 கிலோ வருங்க. சிப்பங்கிறது 30 கிலோவா? 30 கிலோ ஒரு சிப்பம். 40 கிலோ ஒரு அச்சுக்கு வரும். இது கொஞ்சம் பெரிய அச்சுங்களா? இது ஒரே சைஸ் தான், 60 to 70 கிராம் 2 அச்சு. இதில் கொஞ்சம் சிப்பம் கூட வரும். ஆமாம். இப்போ தண்ணியை வச்சு துடைக்கிறீங்கல்ல, ஒட்டாம இருக்குது. ஈரமா இருந்துச்சுனால இருக்குறாங்க. தண்ணி ஊத்தி தான் கவுப்பாங்க. அந்த கொப்பரை இறங்குற ஸ்டேஜ்ல அச்சில ஃபுல்லா தண்ணியை ஊத்திட்டு கவுத்துருவாங்க. கவுத்து இந்த ஸ்டேஜுக்கு எடுத்து வந்துரும். அந்த ஈர நைப்பு இருந்தா தான் உங்களுக்கு அச்சி உடனே கீழே விடும். இந்த நடுப்புற குழி மாதிரி வருதுங்களா வெள்ளத்துல, அது எப்படிங்க அது? அச்சி அது மாதிரி தான், அது மாதிரி பண்ணிருக்காங்க. நடுப்புற ஒரு பள்ளம் மாதிரி பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இது கொப்பரையிலேருந்து இறக்குனதுக்கு அப்புறம் அது ஊத்துறதுக்கு ஒரு பதம் வரணுங்களா? அச்சில் ஊத்துறதுக்கு காஞ்சா சர்க்கரை ஆயிடும். அந்த காயறதுக்குள்ள நம்ம அச்சில் ஊத்திடணும்.
ஸோ இங்கே நம்ம வந்து பாவு காய்ச்சும் போதே செம்ம ஸ்மெல்லு, சூப்பரான ஒரு நல்ல அந்த பாவு மனம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே நமக்கு வந்து எச்சி ஊறும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பாவு வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது இந்த பாவு. சில கரை வந்து உப்பு வைக்குங்க அதிகமாக. ஓ, சில இதில் வந்து உப்பு கறிக்கும். அங்கே இதே மேலே அங்கே உள்ள ஈரோடு பெருந்துறை சக்கராவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உப்பு வைக்கிற தன்மை இருக்கும். இதில் வந்து இனிப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க எங்கள் ஏரியா. ஓ சூப்பர். இங்கே வந்து ஆற்று தண்ணி பாயிறது, வண்டல் மண் படிஞ்சு இதுங்கிறனால மண்ணோட குவாலிட்டியால் வந்து உங்களுக்கு நல்லா இனிப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ ஊற்றும் போது மட்டமாக இருந்தது இல்லை, ஸோ அந்த அச்சில் ஊற்றும் போது ஒரே மட்டமாக இருந்தது. இப்போ பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு குழி உழுவுது இல்லை, அது எப்படிங்க? அது எது நம்ம எடுக்கிறப்பையும் பார்க்குறோம், மேலே குழி வந்து அழகாக தான் இருக்குது. இந்த குழி எதனால் உழுவுதுங்க? அது அந்த உள்ள பார்த்தீங்கன்னாக்கா 4 பக்கத்து கார்னரில் மோடு மாரி இருக்குங்க. அந்த அச்சு உள்ள காய பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல மட்டும் மேடு வந்து அந்த லைட்டாக பள்ளம் விழுந்துருங்க. சரிங்க. அந்த பள்ளம் வந்து சரியாக விழுந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் நல்லா காஞ்சி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ கொட்டலாங்கிறதுனால இப்போ உடனே ஒரு சாக்கை வச்சு போட்டு எடுப்பாங்க. ஓ, இந்த குழிக்கு அப்புறம் தான் வெள்ளம் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே. இது வந்து ஊற்றுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி குழி உழுவ ஆரம்பிச்சிருச்சுன்னா ஓரளவு பதத்துக்கு காஞ்சிருக்கு, வெளியில கொட்டலாம் அப்படிங்கிறதுக்காக. இது நல்ல ஆர்வ பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து சாக்குல இது மாதிரி பிடிச்சி குப்பரை போட்டு இது மாதிரி தட்டுறது. அதுல அச்சில் இருக்கிற வெள்ளம்னா கிலோ ஓ சூப்பருங்க. இன்னும் உருவவே இல்லை, சரியாவே இல்லை. இப்போ அந்த அச்சு வெல்லம் வந்து அச்சிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் நல்ல பதம் வந்ததுக்கப்புறம் அதை எத்தனை கிலோவா நீங்கள் வந்து பேக் பண்ணுறீங்க, எப்படி பேக் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? 30 கிலோ ஒரு சிப்பங்கிறது ஒரு 30 கிலோங்க. 30 கிலோ இது பண்ணுறோம். இது தயாரான வெள்ளங்க 60 to 70 கிராம் இருக்கும் ஒரு அச்சோட இது. தேன் சிவப்பு கலர். இது நம்ம திருவையாறு வெள்ளனாவே இந்த கலர் இந்த குவாலிட்டி தான். 70 கிராம் இந்த அச்சோட இது வந்து 70 கிராம் ஒரே சைஸாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்க. இப்போ இந்த 30 கிலோங்கிறது எத்தனை மூத்தாராயமா 18 19 வெள்ளம் வரும். 1 கிலோ 30 கிலோக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 அச்சு வெல்லம் எடுக்கலாம். ஓகேங்க. இதுக்கு வந்து மழையில நினையாத அளவுக்கு உள்பை ஒன்று போடுவோம், பிளாஸ்டிக் பை. ஓ, பிளாஸ்டிக் கவர். அதுக்கப்புறம் இதுக்காகவே நாங்க வந்து சாக்கு வந்து ரெடி பண்ணி இந்த பை 30 கிலோ பை புது ஆர்டர் பண்ணி புது பை ஆர்டர் பண்ணி நீட்டா பேக் பண்ணி இந்த மாதிரி மழையிலேயே உங்களுக்கு நனைஞ்சா கூட வெள்ளம் ஒன்றும் வீணாவாது. டபுள் பேக்கிங் பண்றீங்க, உள்ள பேக்கிங் பண்ணி பண்றீங்க, அதனால வீணாவாது, வெள்ளம் எப்போதும் கெடாம நல்லபடியா இருக்கும். சரிங்க. இந்த அச்சு வெல்லம் இல்லாம வேற என்னங்க நீங்க உங்களுடைய வேற வந்து நாங்க வந்து ஆர்கானிக் சக்கரை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம்.
இதை வந்து எப்படிங்க பேக்கிங் எப்படிங்க நீங்கள் பண்ணுறீங்க? இது பேக்கிங் வந்து நாங்களாவே இந்த பை போட்டு இன்னும் நேம் இது பண்ணல, பேர் போட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு என்னோட குறிப்பிட்ட லெவலில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்கிளில் கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்க. அதாவது இந்த கடைங்களுக்கு இந்த மாதிரி யாருக்கு நாட்டு சக்கரை இது வந்து எப்படிங்க யார் கேட்டாலும் நீங்கள் அனுப்புவீங்க, வெளியூர்களுக்கும் அனுப்புவீங்க. இன்னைய விலை என்னங்க? அதாவது இந்த காலகட்டத்தில் இது 1 கிலோங்கிறது 1 கிலோ வந்து நான் 60 ரூபான்னு பண்ணிட்டு இருக்கிறோம். 60 ரூபா கொடுக்குறீங்க. ஓகேங்க, சூப்பருங்க. இதோட கலரும் அதே மாதிரி தான், இளஞ்சிவப்பா இருக்குங்களா? ப்ராசஸிங் எல்லாம் ஒன்று தானே? நம்ம அச்சு வெல்லம் பார்த்தோமே அதே மாதிரி தான். அச்சில் ஊற்றாம நாங்கள் சர்க்கரை காய வச்சு அந்த தொட்டியில் தேய்க்கணும். அது மிஷின் வச்சு தேய்ச்சி பவுடர் ஆக்கி தருவோம். ஓகேங்க ஓகேங்க. பவுடர் செய்தால் இருந்துச்சுனாக்கா சர்க்கரையாக பண்ணி. சரிங்க. நமக்கு வந்து இந்த திருவையாறு வெல்லத்தை வந்து நம்மளோட கடைக்கோ இல்லை நம்மளோட வியாபாரத்துக்கு பெரிய அளவில் நம்ம வாங்கணும் அப்படின்னு அவங்க வந்து விருப்பப்படுறாங்க அப்படின்னா உங்களுடைய இந்த மாரியப்பன் அச்சு வெல்ல ஆலை இந்த கரும்பாலை வந்து எந்த ஊரில் இருக்குது, எப்படி உங்களை தொடர்பு கொள்வது? எங்கள் ஊர் வந்து வீரமாங்குடி, பாபநாசம் வட்டம், திருவையாறு வழி வரணுங்க, தஞ்சை மாவட்டம். அதாவது கும்பகோணத்துலேருந்து திருவையாறு கும்பகோணத்துலேருந்து சுவாமிமலை ரூட்டில் வந்து அந்த 3 திருவையாறுலேருந்து 10 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டரில் ஒரு ஆர்ச்சி ஒன்று இருக்குங்க. அதில் சோமேஸ்வரபுரம்ட்டு அது உள்ள இந்த வீரமாங்குடின்ட்டு 3 கிலோமீட்டரில் இருக்குது வீரமாங்குடின்ட்டு. சரிங்க. என் பேர் மாரியப்பன், வீரமாங்குடி விஎம்ஆர் சர்க்கரை ஆலை. உங்களை தொடர்பு கொள்றதுக்கு நம்பர், கான்டாக்ட் நம்பர் வந்து 87 54 69 63 63. எவ்வளோ மினிமம் அனுப்புவீங்க, எவ்வளோ மேக்ஸிமம் அனுப்புவீங்க? நீங்கள் எம்படி உங்களுக்கு தேவைக்கு 80 கிலோ கேட்டாலும் கொடுப்போம், மூட்டையில் கேட்டாலும் கொடுப்போம், எப்படி கேட்டாலும் நான் செஞ்சு தரேன். சரி. நீங்கள் அவங்களுக்கு கொரியரில் அனுப்புவீங்களா? அதை பார்சலில் அனுப்பி வைப்பீங்களா? 1 கிலோ 2 கிலோ போட்டு அனுப்பி வைப்பீங்க? பண்ணிட்டு இருக்கிறேன் நான். பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன விலைங்க போகுது? இன்னைக்கு 50 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம். கிலோ 50 ரூபா. கிலோ 50 ரூபா. சரிங்க. அது இன்றைய காலகட்டம், அதாவது இன்னைய காலகட்டத்தில் ஒரு 50 ரூபா போகுது. அன்னைக்கு என்ன விலையோ உங்களுக்கு ஃபோன் பண்ணாக்கா மார்க்கெட் ரேட்டுக்கு நீங்கள் அதை அனுப்பிச்சு கொடுப்பீங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க.